கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. ஏசப்பா நல்லவர், பெரியவர். யாராவது சோர்ந்திருக்கிறீங்களா? எதை இழந்திருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? யாராவது கைவிட்டுட்டாங்களா? நீங்கள் நம்பினது நடக்கலையா? கவலையப்படாதீங்க, ஏசப்பா இருக்கிறாரு. நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஏசப்பா. அவர் எல்லாமே நன்மையாக முடிய பண்ணுவார். ஏன் வாழ நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த நினைப்பெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வாழணும், வாழுவீங்க, சாதிப்பீங்க. சரியா? தைரியமாக இருங்க, அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, டிப்ரெஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏசப்பா நமக்கு எல்லாம் பார்த்து கொள்வார். சரியா? இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 35:2. நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாய் இழந்து நெல்லும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்துட்டு ஒத்தாசையாக இழந்தல் அப்படின்னா, யுத்த களத்தில் நிற்கும்போது ஆண்டவரே எனக்காக ஒரு யுத்த வீரனை போல எனக்கு உதவியாக இழந்தல்னு சங்கீதக்காரன் மண்டாடுறதை பார்க்குறோம். எனக்கு உதவியாக நில்லுங்க, ஒத்தாசையாக நில்லுங்க. இது அருமையான ஒரு ஜெப குறிப்பு. ஆனால் இந்த வசனம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. ஆண்டவரே எனக்கு ஒத்தாசையாய் வாங்க, எனக்கு உதவி செய்யும்படிக்கு வாங்க. சங்கீதம் 121:1 அப்படி தானே இருக்குது. 1-2 வசனங்களில் சங்கீதக்காரங்க சொல்லும்போது சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கத்திடத்திலிருந்து, உண்டாக்கின கத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும். அதனால தான் ஆசா ஜெபிக்கிறார், பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நீங்கள் உதவி பண்ணுவீங்க, நீங்கள் ஒத்தாசை பண்ணுவீங்கன்னு சொல்கிறத பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான். உங்களுக்கு உதவி பண்ணுவார். மனுஷர்கள் யுத்தம் பண்ணும்போது உங்களுக்கு உதவியாக யுத்த உயர்னை போல நிற்பார். அது மட்டுமல்ல, படிக்கிறதுக்கு ஒத்தாசை பண்ணுவார், உதவி பண்ணுவார், வேலை செய்ய ஒத்தாசை பண்ணுவார், ஊழியம் செய்ய ஒத்தாசை பண்ணுவார். என் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தி ஆயத்தப்படுத்துறதுல கூட ஆண்டு ஒத்தாசை பண்ணுவார், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். சுயமேனால் பண்ணிக்கிடவே முடியாது. ஒரு காலம் நான் நினச்சிருக்கிறேன், இவ்வளோ சின்ன பைபிள், இந்த பைபிளை வச்சு எத்தனை பிரசங்கம் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பயந்த காலம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்போ பயமே இல்லை. இப்போ எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, எத்தனை வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் இந்த வேதத்தின் ரகசியங்களை எடுத்து மக்களுக்கு போதித்த முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருக்கு. காரணம் தெரியுமா? கர்த்தர் உதவி செய்கிறார். இந்தந்த சப்ஜெக்டில் வசனம் எடுக்கணும், இந்த தலைப்பில் பேசணும், அந்த வசனங்கள் எங்கே இருக்குது, அது கூட ஆவியானவர் எனக்கு உதவியாக பல நேரம் சொல்வதை காட்டில் மேக்சிமம் ஹெல்ப் பண்ணுவார். அப்போ எதில் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டார்? எல்லாத்துலேயுமே. ஞானம் இல்லையா, அறிவு இல்லையா, புத்தி இல்லையா? பயப்படாதீங்க. எல்லாவற்றிலும் உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு, ஊழியம் செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு, படிப்பதற்கு, எல்லாவற்றுக்காண்டு உதவி பண்ணுவார். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். அன்பாண்டவரே, நீர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர். எங்களுக்கு ஒத்தாசை எழுப்பி நிற்கிற தகப்பனே, யாருக்கெல்லாம் உம்முடைய ஒத்தாசை உதவி தேவைப்படுகிறதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எழும்பி நில்லுங்க, பக்கத்தில் நீங்கள் எழுந்து நில்லுங்கப்பா, அதிசயம் செய்யுங்க. குறிப்பாக பலவிதமான நெருக்கம், போராட்டம், வியாதி, கஷ்டத்தில் இருக்கிற எல்லாரையும் விடுதலையாக்குங்க. இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற தெய்வ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அந்த குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அனுப்பியிருக்கிற ஜெப குறிப்புகளுக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை உயர்த்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.